இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்காக நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். நாம் ஒரு பாதையிலே பிரவேசித்து விட்டோம். சரியான பாதை அதுதான். இயேசு கிறிஸ்துவே அந்த வழி. அவரை நாம் ஏற்றுக்கொண்டோம், அவரிடத்தில் நாம் வந்து விட்டோம், அந்த பாதையிலே வந்து விட்டோம். இனி அந்த பாதையிலே நாம் ஓட வேண்டும், நின்று கொண்டே இருக்கக்கூடாது. அந்த பாதையை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த உலக ஓட்டத்தையே வேதம் ஒரு பந்தய சாலை, இதில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் என்று வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வழியாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு அந்த வழியிலே நாம் நின்று கொண்டிருக்கக்கூடாது, முன்னோக்கி போக வேண்டும். நமக்கு ஒரு லக்கு இருக்க வேண்டும். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஒரு லக்கை நோக்கி ஓடுவார்கள். நமக்கும் வாழ்க்கையிலே ஒரு லக்கு இருக்க வேண்டும். வேதம் நமக்கு ஒரு சரியான அறிவுரை தருகிறது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. வழியும் அவர்தான், நம்முடைய லக்கும் அவர்தான். அவரை பார்த்தே நாம் ஓட வேண்டும். நமக்கு முன்னாக அவர் எப்பொழுதும் அவர் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். நமக்கு முன்னால் எப்பொழுதும் அவர் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் நாம் அவரை நினைக்க வேண்டும். அவர் நம் முன்னால் இருக்கும் பொழுது நாம் தீமைக்கு விலகுவோம். யோசேப்பின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சோதனை வந்தது. போத்திபாரின் மனைவி ஒரு பாவம் செய்ய யோசேப்பை திரும்ப திரும்ப அழைத்து கொண்டே இருந்த பொழுது, யோசேப்பு கர்த்தருக்கு விரோதமாக நான் இந்த பாவத்தை செய்வது எப்படி என்று சொன்னார். அவருக்கு முன்பாக இருந்தது தேவாதி தேவனுக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய முடியாது என்று சொன்னார். கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது நாம் பாவம் செய்ய மாட்டோம். இந்த உலகத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய லக்கு அவர்தான். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவர். நாம் ஏன் அவரை லக்காக கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசம் வளர வேண்டும், துவங்கி அது முடிய வேண்டும். அவருக்கு முன்னால் நாம் அவரை முன்னால் வைத்து ஓடும் பொழுது அவர் இந்த விசுவாச ஓட்டத்தை நமக்கு லகுவாக்கி தருகிறார். அவரை விசுவாசிக்கவும் அவருக்கு பின் செல்லவும் நமக்கு உதவி செய்கிறார். அவரை நோக்கி நாம் ஓட வேண்டும். இந்த உலகத்திலே நமக்கு இலக்காக மாறுகிற காரியங்கள் நிறைய உண்டு. இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது பிசாசு 3 காரியத்தை அவரிடம் கொண்டு காட்டினான். இந்த உலகத்தின் இன்பங்களை, இந்த உலகத்தின் அழகையெல்லாம் காட்டி அதை தெரிந்து கொள்ள சொன்னான். 2வது பசியை காட்டி, மாம்சத்தின் தேவைகளை காட்டி அதை தெரிந்து கொள்ள சொன்னான். 3வது நீ தேவனுடைய குமாரனையானால் குதித்து பாரும், அவர் உமக்கு உதவி செய்கிறாரா என்று சொல்லி அந்த ஒரு மேட்டிமையை தட்டி விட்டான். இந்த உலகத்திலே நமக்கு வருகிற சோதனைகளும் இந்த 3 தான். இந்த உலகத்திலே நாம் தெரிவு செய்து கொள்ள வேண்டும் என்று வருகிற லக்குகளும் இந்த 3 தான். ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து, இன்னொரு பக்கத்தில் இந்த 3 இருக்கும். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. இதில் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்துதான் நாம் ஓட வேண்டும். நம்மை அறியாமல் ஒன்றை நாம் தெரிவு செய்கிறோம். நம்முடைய கிரியைகள் எல்லாம் அதை பொறுத்தே இருக்கும். நாம் எதை தெரிவு செய்கிறோமோ அதை பொறுத்தே நம்முடைய நடை, உடை, பாவனை எல்லாம் இருக்கும். உலகத்தின் மனிதரை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால், இல்லை நாம் பெரியவர்கள் என்று காட்ட வேண்டும் என்று நினைத்தால் எல்லாவற்றிலும் ஆடம்பரமாக பெரியவர்களாக காட்ட முயற்சி செய்வோம். இல்லை இயேசு கிறிஸ்துவை தான் பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் நம்முடைய உடை, நம்முடைய நடை இயேசுவுக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்று உள்ளத்திலே நாம் தீர்மானம் எடுப்போம். ஆகவே இந்த 2 இலக்குகளில் ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த உலக பிரகாரமான காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே
அவர் நம்முடைய உள்ளத்திலே வந்த பிறகும் கூட நம்ம இழுக்கிற இந்த காரியங்களின் பின்னால் நாம் போய் விடாதபடி அவரே நமக்கு லக்காக இருக்க வேண்டும். அவரை நாம் பிரியப்படுத்துகிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். இதற்கு தடையாக இருக்கிற 2 காரியங்கள் தான் பாவமான காரியங்களும் பாரமான காரியங்களும். இது 2ம் வெயிட், சுமை, நம்மை அழுத்தம், முன்னால் போக முடியாதபடி தடை பண்ண இதையெல்லாம் தள்ளிவிட்டு நாம் ஓட வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பாரமான காரியங்கள், இயேசு கிறிஸ்து அந்த விதைகளை பற்றிய உவமையிலே சொன்னார். கனி கொடுக்க முடியாதபடி, அந்த விதைகள் வளர்ந்து கனி கொடுக்க முடியாதபடி தடை பண்ணுகிறது இந்த உலகத்தின் இன்பங்கள், உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இந்த காரியங்களை நாம் புறம்பே தள்ள வேண்டும். அது நமக்கு வேண்டாம் என்று விட்டுவிட்டு அந்த உலக கவலைகள் வராமல் இருக்காது. நாம் உலகத்தில் வாழும் பொழுது அதெல்லாவற்றையும் அவரிடம் கொடுத்து விட வேண்டும். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த உலகத்திலே பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள் எழும்பும் பொழுது கர்த்தரின் பாதத்தில் அதை வைத்து ஜெபித்து அவருடைய கரத்திலே அதை ஒப்பு கொடுத்து விட்டு நாம் ஓட வேண்டும். 2வது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். இந்த பாவத்தை நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, பக்கத்திலே தான் இருக்கும். கொஞ்சம் நாம் கவலையினமாக இருந்து விட்டால் உடனே அது நம்மை கவி பிடித்து கொள்ளும். இந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட வேண்டும். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பாவம் செய்யும்படியான சூழ்நிலைகள் வருதோ அப்பொழுதெல்லாம் அதை உதறி தள்ளிவிட்டு ஓடத் தொடங்குங்கள். உங்களுக்கு அந்த விசுவாச ஓட்டம் லகுவாக இருக்கும். இயேசுவை நோக்கி பாவமான யாவற்றையும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற லக்கு, நமக்கென்று ஒரு பாதை, நமக்கென்று ஒரு ட்ராக் உண்டு, அதிலே தான் ஓட வேண்டும். மற்றவர்களுடைய பாதையிலே நாம் ஓடும் பொழுது நம்முடைய இலக்கை நாம் இழந்து விடுவோம், நமக்கென்று வைத்திருக்கிற பரிசை நாம் இழந்து விடுவோம். நிறைய பேர் செய்கிற தவறான ஒரு காரியம், ஊழியமானாலும் சரி, வாழ்க்கையின் காரியங்கள் ஆனாலும் சரி, மற்றவர்களுடைய இலக்கை நமக்கென்று நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் உங்களை மருத்துவராக வைக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருந்தால் நீங்கள் அதற்கு பிரயாசப்படுங்கள். நீங்கள் உலகத்திலே ஒரு ஆசிரியராக மாற வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டிருந்தால் அதற்கு பிரயாசப்படுங்கள். அதற்கு மாறாக பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் அப்படி இருக்கிறார்கள், இந்த உலகத்து ஜனங்கள் எல்லாம் மருத்துவர்களை தான் புகழுகிறார்கள், ஆகவே நானும் அப்படி மாற வேண்டும் அப்படின்னு நினைக்காமல் உங்களுக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டப்பாதை, அது நேர்வழியானதோ நிரப்பானதோ சிறியதோ பெரியதோ பாரம் சுமந்து ஓடுவதோ லகுவானதோ எதுவானாலும் கர்த்தாவே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி அவருடைய சித்தத்திற்கு பரிபூரணமாக உங்களை ஒப்பு கொடுத்து அந்த இலக்கை நோக்கி நீங்கள் ஓடுங்கள். அந்த வாழ்க்கை உங்களுக்கு இன்பமாக இருக்கும். கர்த்தரும் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் போக வேண்டிய பாதையிலே அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் லகுவாக்கி தருவார். சரியான பாதையிலே ஓட, இலக்கை நோக்கி ஓட, இயேசு கிறிஸ்துவாகிய இலக்கை நோக்கி ஓட, இந்த வழியிலே நீங்கள் நின்று விடாமல் ஓட கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நான் முடிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கர்த்தாவே எங்கள் இலக்குகளை உம்மீது வைக்க, எங்கள் நோக்கத்தை உம்மீது வைத்து இந்த ஓட்டத்தை ஓட எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும். அதே போல் கர்த்தாவே, நாங்கள் பாரமாக உணர்கிற காரியங்களை எல்லாம் உம்மிடத்திலே வைக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு பழுவாக தோன்றும் பொழுதெல்லாம் எங்கள் பாரங்களை எல்லாம் நீர் எடுத்து போடும்ப்பா. உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம். பாவம் செய்யாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும், பாவத்தை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வாக்கை எங்கள் இருதயத்திலே வைத்து அந்த பாவ சோதனைகளுக்கு தப்ப எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கென்று நீர் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் சரியாய் ஓட உம்முடைய கிருபை, உம்முடைய அனுகிரகத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இதை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன்.